ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக தமிழக அரசியலில் இந்த வரிகள் தற்போது யாரை குறிக்கிறது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணிக்குள் நடக்கும் அமைதியான புயல் இப்போது வெளியில் வர ஆரம்பித்துள்ளது. ஒருபுறம் குட்டி சிறுத்தைகள் போல இளம் குரல்கள் கோபத்தில் கொந்தளிக்கின்றன. மற்றொரு புறம் தாய் சிறுத்தை வெள்ளை கொடியோடு சமாதானம் சிக்னல் காட்டுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நேற்று வரை ஒரே மரத்தில் அமர்ந்திருந்த பறவைகள் இன்று வெவ்வேறு திசையில் பறக்கத் தொடங்கியுள்ளன. இந்த அரசியல் உவமை தற்போது வைரலாகி வருகிறது. அதில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தலுக்கு பிறகு திடீரென தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தது. கூட்டணி கூண்டை விட்டு புதிய மரத்திற்கு பறந்த சிறுத்தைகள் என்று அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசு கிளம்பியுள்ளது. இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தாலும் தனிப்பெரும்பான்மை இல்லாததால் கூட்டணி கட்சிகளின் தோள் அவசியமான சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து காங்கிரஸ், விசிக, சிபிஎம், சிபிஐயு மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகள் தவேக அரசுக்கு ஆதரவு அளித்தன. ஆரம்பத்தில் வெளியிலிருந்து ஆதரவு என்ற வெள்ளைக்கொடி அரசியல் இருந்த கூட்டணி கட்சிகள் பின்னர் அமைச்சரவை வாசலுக்கு நடந்து சென்றது அரசியல் கணக்குகளை தலைகீழாக மாற்றியது. அதிலும் குறிப்பாக பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூட்டணி கட்சிகளும் ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்று வெளிப்படையாக அழைப்பு விடுத்தது காட்டுக்குள் புதிய வேட்டை ஆரம்பமாகிவிட்டது என்ற சிக்னலாக பார்க்கப்பட்டது. இதை அடுத்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். அதன் பின்னர் வெளியான அறிவிப்பு தவேக அமைச்சரவையில் விசிக இணைகிறது. அதன்படி விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அமைச்சராக பதவியேற்றார். ஆனால் அமைச்சரவை கதவு திறந்த அதே நேரத்தில் விசிகவுக்குள் அதிருப்தி கதவுகளும் திறந்து விட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஒரே கூட்டில் இருந்த கிளிகள் இப்போது தனித்தனி குரலில் கீச்சிட ஆரம்பித்து விட்டன என்ற உவமை அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகிறது. குறிப்பாக திருமாவளவனின் சமீபத்திய அரசியல் நகர்வுகள் குறித்து கட்சிக்குள்ளேயே சில குட்டி சிறுத்தைகள் கோபத்தில் கர்ஜிக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. அதில் முக்கியமாக பேசப்படுவது பனையூர் பாபு. ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த அவர் தற்போது கட்சியில் இருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பது காட்டில் முதல் பிளவு விழுந்துவிட்டது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அமைச்சரவை விரிவாக்கத்திலும் முக்கியத்துவம் தரப்படவில்லை. வேட்டைக்கு சென்ற சிறுத்தைக்கு இவரையும் கிடைக்கவில்லை, இடமும் கிடைக்கவில்லை என்ற மனநிலைதான் சில நிர்வாகிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இன்னும் சில முக்கிய தலைவர்கள் விரைவில் விசிகவிலிருந்து விலகி திமுகவில் இணையலாம் என்ற தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் கசிந்துள்ளன. ஒரு தோப்பில் இருந்த குயில்கள் மீண்டும் பழைய மரத்தை தேடுகிறதா என்ற கேள்வியும் எழ ஆரம்பித்துள்ளது. இதற்கான பின்னணி வேலைகள் அமைதியாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. சில நிர்வாகிகள் தங்களது ஆதரவாளர்களையும் அழைத்துச் செல்ல திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து கர்ஜிக்கும் குட்டி சிறுத்தைகளை அமைதிப்படுத்த தாய் சிறுத்தை நேரடியாக களமிறங்கியுள்ளது என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. கட்சிக்குள் பெரிய உடைப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக மூத்த நிர்வாகிகள் மூலம் தீவிர பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் விசிகவிலிருந்து விலகும் தலைவர்களை திமுகவில் சேர்க்கக்கூடாது என்று திருமாவளவன் தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் வெள்ளைக்கொடி காட்டினாலும் சில சிறுத்தைகள் ஏற்கனவே வேறு காட்டை நோக்கி நகர்ந்து விட்டன என்ற பரபரப்பான தகவலும் தற்போது அரசியல் களத்தில் சுற்றி வருகிறது. சில நிர்வாகிகள் தங்களது ஆதரவாளர்களையும் இணைத்து அழைத்துச் செல்ல திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளை சமாதானப்படுத்தும் முயற்சியில் திருமாவளவன் நேரடியாக ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. விசிகவில் பரபரப்பு காட்சிக்குள் பெரிய அளவிலான உடைப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக மூத்த நிர்வாகிகள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் விசிகவிலிருந்து விலகும் தலைவர்களை திமுகவில் சேர்க்கக்கூடாது என்று திருமாவளவன் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கட்சியில் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த சில முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் திருமாவளவனின் சமீபத்திய அரசியல் முடிவுகள் குறித்து அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது.